ஸோ ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஆன் பைக். ஸோ இன்றைக்கி நம்ம கிட்ட இருக்க வந்து பார்த்திங்கன்னா NS 200 தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2020 மாடல். ஸோ BS6 வேரியன்ட் தான் நம்மக்கிட்ட இருக்குது. போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வண்டியும் அப்புறம் R15 தான் கொஞ்சம் இப்போ கான்ட்ரவர்சியில் போயிட்டு இருந்துச்சு ரீல்ஸில். ஸோ என்னென்னா டாப் ஸ்பீடில் கான்ட்ரவர்சி ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ அதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, டாப் ஸ்பீடில் பெருசாக இருக்காது. பட் இனிஷியலாக நல்லாவே ஃபீல் பண்ணலாம் இந்த வண்டியில். ஸோ இது இனிஷியல் பிக்கப் நல்லாவே இருக்கும். ஏன்னா இது 200 சிசிங்கனால. அது வந்து பார்த்திங்கன்னா 155 சிசி. ஸோ என்னதான் அதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ராஜா 155 கிங்குன்னு சொல்லி இருந்தாலும், உங்களுக்கு அந்த இனிஷியலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சிசியை வச்சு தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது நல்லா இருக்குன்ற மாதிரி கேட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு மைலேஜ் பவர் ரெண்டுமே வேணும்னா கண்டிப்பாக R15 தான் போகும்னு சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு மைலேஜ் பெருசாக பிரச்சனை இல்லை, மெயின்டெனன்ஸு அதெல்லாம் பிரச்சனை எதுவுமே இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் NS 200 கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா R15 விட ஒரு படியாவது மேலே, அதாவது பவர் வைஸ் சொல்கிறேன், ஒரு படியாவது மேலே இருக்கும். ஸோ ஏன்னா இது வந்து 200 சிசி, அது 155 சிசி. ஸோ NSோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நேக்ட் ஸ்போர்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பஜாஜில் பெருசாக எதுவும் ஒரு நல்ல பவரான வண்டி எதுவுமே இல்லாதனால, ஸோ KTMோட கொலாப் பண்ணி ஸோ அதை வச்சு உருவாக்கின இன்ஜின் தான் இது. ஸோ நல்ல ஒரு பவரான இன்ஜின் தான், பவர்ஃபுல்லான இன்ஜின் தான். ஸோ நீங்கள் கரெக்டான மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் இன்ஜினை பெருசாக எந்த ஒரு குறையும் வைக்காது இந்த வண்டி. ஸோ ஓனர் நல்லா மெயின்டைன் பண்ணனால தான் இப்போது இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் வேலை எதுவுமே செய்யலை. 65,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. ஸோ இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எந்த ஒரு இன்ஜினில் வேலையும் வைக்கல. ஸோ என்னென்னா கிளச் பிளேட் தான் இது வரைக்கும் போயிருக்கு, மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பஜாஜில் நிறைய பேர் கேள்விப்பட்டது என்னென்னா இந்த இடத்துலலாம் ஆயில் லீக்கான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த வண்டியில் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வரல. ஸோ இதுலேருந்தே செஞ்சுக்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் வண்டியை மெயின்டைன் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தான் உங்கள் வண்டி இருக்கும். வண்டியை வாங்கி வச்சுட்டு சும்மா வீட்டில் வச்சுட்டு பெருசாக எந்த ஒரு மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இன்ஜின் ஆயிலில் கரெக்டாக மாற்றிக்காமல் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த நிறைய பிரச்சனை ஆகும். இந்த வண்டின்னு மட்டும் இல்லை, எந்த வண்டியாக இருந்தாலும். ஸோ நீங்கள் ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் இருந்துச்சுன்னா எந்த வண்டியாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் என்னென்னா இது கொஞ்சம் மற்ற வண்டி, அதாவது Yamaha, KTM விட இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினில் பெருசாக எந்த ஒரு வேலையும் வைக்காது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 100/80 செஷன் டயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 17 இன்ச்சஸ் அலாய் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமான அலாய்ஸ் நல்லாயிருக்கு. இந்த டிசைன், இந்த அலாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கு. ஸோ NSல, அதாவது பஜாஜில் இந்த RS அப்புறம் இந்த NS சீரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அலாய்ஸாக கொடுத்துருப்பாங்க, நல்லா இருக்குது. ஆனால் பட் ஸோ இப்போ ரீசெண்டாக வர்ற வண்டி, அதாவது NS 160, 200லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அலாய்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி NS 160 வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ யாரும் பார்க்கலன்னா வந்து போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அது ஒயிட் கலரில் தந்திருப்பாங்க. அது ஒரு மாதிரி இந்த முன்னாடி பிரச்சனை இல்லை, பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னா லூப் அடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கருப்பாக ஒட்டிக்கும். அதாவது லூப் அடிச்சக்கப்புறம் வண்டி எப்படி இருந்தாலும் வெளியே எடுப்போம்ல, அந்த மாதிரி டைமில் டஸ்ட்லாம் போய் டக்குன்னு ஒட்டிக்கும். அது ஒரு அசிங்கமாக தெரியும், அதாவது ஒயிட் கலர் அலாய் கொடுத்துருந்தாங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா 300mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பைப்ரே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ABS கொடுத்துருவாங்க, பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ABS வராது. பேக்கை விட ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பைட்டு நல்லாவே இருக்குது. நீங்கள் ஓட்டியிருந்தால் தெரியும் கண்டிப்பாக. ஸோ பைப்ரே பற்றி சொல்ல தேவையில்லை, நான் எல்லா வீடியோவில் அதுதான் சொல்லிட்டு வரேன். நல்லா இருக்குது. பைப்ரேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரம்போட சப்ராண்டுங்கிறனால உங்களுக்கு பைப்ரே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். ஸோ பைட்டெல்லாம் நல்லாவே இருக்குது. நான் அது உங்களுக்கு ஓட்டும் போது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிட்டிஸ்க்கு நல்லாவே இருக்கும். பட் இப்போ வர வண்டியில், அதாவது இப்போ 2024 மாடலில் வந்து பார்த்திங்கன்னா இதை அப்கிரேட் பண்ணி USD 4 கொடுத்துருக்காங்க. இதில் அது பெரிய என்ன டிஃப்ரென்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ ட்ராக் யூஸ்க்கெலாம் நல்லாவே இருக்கும். ஸோ ஸ்டெபிலிட்டிலாம் இது கூட கம்பேர் பண்ணும்போது அது நல்லாயிருக்கும். பட் இது என்னென்னா உங்களுக்கு சிட்டிஸ்லலாம் யூஸ் பண்ணுவோம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராவலிங் இருக்குல்ல, அதாவது இந்த சஸ்பென்ஷனோட ட்ராவலிங் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ அதனால் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா சிட்டி யூஸ்க்கெலாம் நல்லாவே இருக்குது இந்த சஸ்பென்ஷன். ஸோ பெருசாக எந்த ஒரு ஸ்டிஃப்னஸும் இருக்காது. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதோட ஹெட்லைட் சைட்லேருந்து பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உல்ஃப் மாதிரியே இருக்குன்ற மாதிரி பஜாஜ் சைட்லேருந்து சொல்கிறாங்க. ஸோ லைட்டாக அப்படி தான் தெரியுது. அப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கே சின்ன DRL கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ளிக்கர்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒயிட் கலர் லைட் போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அது உங்களுக்கு நான் இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன், தெரியுதா? இந்த ஃப்ளிக்கர்ஸ் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பெருசாக தெரில, பட் நைட் டைம்லலாம் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இது நல்லாவே இருக்குது இந்த ஃப்ளிக்கர்ஸ். இதோட ஸ்டாக்
லைட் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி குடுக்கல. ஸோ ஹேலஜன் தான் குடுத்துருக்காங்க. ஸோ அதனால என்னன்னா, உங்களுக்கு விசிபிலிட்டிஸ் கொஞ்சம் ஓகேவா இருக்கும். ரொம்ப மோசம்னு சொல்லிட முடியாது. ஸோ ஓகேவா இருக்கு இந்த விசிபிலிட்டிஸ். அப்புறம் இண்டிகேட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹேலஜன் பல்ப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அத பத்தி பெருசா எதுவும் பேசுறதுக்கு இல்ல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதோட ஹேண்டில் பார்ஸ். ஸோ ஹேண்டில் பார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபேரட் ஸ்போர்ட்ஸ்க்கு தான் இந்த ஹேண்டில் பார்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் பஜாஜ் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா, பல்சர் சீரிஸ் எல்லா வண்டியிலும் வந்து பார்த்தீங்கன்னா, கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இருந்து இல்லை, முதல்ல அதாவது பல்சர் 150, 180லாம் முதல்ல அந்த காலத்துலேருந்து வந்துட்டு இருந்துச்சுல்ல. ஸோ அப்போ இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இப்போது மற்ற வண்டியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வேறு பிராண்டில் கேடிஎம்மு, அப்புறம் யமகாலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நேக்கடு ஸ்போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிங்கிள் ஹேண்டில் பார் தான் தருவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்விட்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, என்எஸ்ல இந்த லைட்லாம் தெரியுதா? ப்ளூ கலர் லைட் தெரியுதா? ஸோ இப்போ பெருசா இருக்காது. பட் ஸோ நைட் டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹேண்டில் பார்ஸே கலர்ஃபுல்லா நல்லாயிருக்கும். அது நைட்டில் ஓட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, இதில் நல்லாவே இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலுக்கு நிறைய பேர் ஃபேன் இருப்பாங்க. முதல்ல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, பல்சர் சீரிஸ் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு இதுதான் தந்திருக்காங்க. இங்கே ஆன் பண்ணிங்கன்னா, அப்படியே மேலே வரைக்கும் ஏறிட்டு இறங்கும். பட் இப்போது வர்ற மாடல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த டிஸ்பிளேவை ஸ்டாப் பண்ணிட்டு ஃபுல்லி டிஜிட்டல் கொடுத்துட்டாங்க. ஆனால் என்னென்னா, உங்களுக்கு இப்போது ரீசெண்டாக கேள்விப்பட்டதில் என்னென்னா, உங்களுக்கு அனலாகும் வரும், டிஜிட்டலும் வரும். ஸோ 2 டிஸ்பிளேலையும் இருக்குது இப்போ வண்டி. இப்போ ரீசெண்டாக இது பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் அனலாக் கேட்டுட்டு இருக்கிறனால, ஸோ பஜாஜ் சைட்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, 2மே கொடுக்குறோம். நீங்கள் எது வேணும் உங்களுக்கு சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு டிஜிட்டல் வேணுமா, இல்லை அனலாக் வேணுமான்ற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதோட கிராஷ் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லாவே இருக்குது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபுல் ஃபேரிங்கும், அதாவது இந்த சைட் டேங்க்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே காப்பாற்றுது. ஃபேரிங்கு அப்புறம் இந்த ஹேண்டில் பார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வைடராக இருக்கிறனால, இதுவும் இந்த கிராஷ் கார்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அடி விழுகிறதே இதுக்கு தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஈஸியாக பெண்ட் ஆயிடுது. அதுவும் இல்லாமல் நல்லாவே இந்த இந்த டேங்க்கெல்லாம் காப்பாற்றிடுது. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா 2, 3 டைம் கீழே விழுந்துட்டாரு. ஸோ அப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேங்க்கில் எந்த ஒரு பிரச்சனையும் வரல. அதாவது ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி எந்த ஒரு அடியும் இல்லை. பட் என்னென்னா, ஒன்ஸ் நீங்கள் கீழே விழுந்துட்டிங்கன்னா, இதை வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் பெண்ட் எடுத்திங்கன்னா, சப்போஸ் நல்லா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. பட் கட் ஆயிரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, பெருசாக கீழே விழுந்துட்டு மாற்றணுன்னா ஒரு 250, 300 அந்த ரேஞ்சில் தான் வரும். ஸோ இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு உங்கள் டேங்க்கை வந்து காப்பாற்றாம விட்றாதீங்க. ஸோ 250, 300 தான் ஆகும். ஸோ விழுந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக மாற்றிருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதோட இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 24.5 PS அட் 9750 RPM. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 18.74 Nm ஆஃப் டார்க் அட் 8000 RPM. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின், அப்புறம் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் லிக்விட் கூல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பவரான வண்டி தான். ஸோ 24.5 PS வந்து பார்த்தீங்கன்னா, இது நல்ல ஒரு பவர் தான். நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா, அந்த பவரை நீங்கள் ஃபீல் பண்ணலாம் கண்டிப்பாக. ஸோ நல்ல ஒரு இன்ஜின் தான் தந்திருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் 3 ஸ்பார்க் ப்ளக் கொடுத்துருக்காங்க. ஸோ NS 160ல் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்பார்க் ப்ளக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் NS 200ல் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்பார்க் ப்ளக் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒன்று இருக்கும், வேறு இங்கே சென்ட்ரல் எங்கேயோ இருக்கும், அது தெரியல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒன்று இருக்குது. ஸோ இன்னொரு ஸ்பார்க் ப்ளக் எங்கே ப்ளேஸ் ஆகிருக்குன்னு தெரில. பட் 3 ஸ்பார்க் ப்ளக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ்ஐ டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ எமிஷன் கண்ட்ரோலிங்காக இந்த ஒரு மெத்தடை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதோட டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 12 லிட்டர்ஸ் டேங்க் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, மைலேஜ் என்ன ஒரு பிரச்சனைனா 35 தான் கிடைக்கும். 30 to 35 கிடைக்கும். மெதுவாக ஓட்டினீங்கன்னா கூட உங்களுக்கு இந்த மைலேஜ் தான் கிடைக்கும். பெருசாக மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் எதிர்பார்க்க முடியாது. பட் நீங்கள் நல்ல ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணிங்கன்னா, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மைலேஜ் 40, மேக்ஸிமம் 40 தான் கிடைக்கும். 40 எதிர்பார்க்குறதே வந்து பார்த்தீங்கன்னா பெருசு தான். பட் எதிர்பார்க்கலாம். எப்போவாவது நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக ஓட்டுறீங்கன்னா, நல்ல ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு 40 மைலேஜுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். பட் 30 to 35 கன்ஃபார்ம் அந்த ஒரு ரேஞ்சில் தான் கிடைக்கும். ஸோ மைலேஜ் அந்த ரேஞ்சில் தான் கிடைக்குது ஓனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ பின்னாடி சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நைட்ராக்ஸோட மோனோகாக் சஸ்பென்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும், ஒரு நல்ல ஒரு சஸ்பென்ஷன் தான் பின்னாடி யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அந்த ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரிலாம் இந்த வண்டியில் ஃபீல் ஆகாது. நீங்கள் ஓட்டி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஃபீல் பண்ணலாம். அந்த ட்ராவலிங்லாம் பின்னாடி நல்லாவே இருக்கும், குழியிலலாம் இறக்கும்போது. ஸோ உங்களுக்கு பின்னாடி சஸ்பென்ஷன் வந்து பெட்டராகவே இருக்குது இந்த வண்டியில். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, சென்டர் ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல யூஸ் ஆகும்னா, நீங்கள் லூப் அடிக்கிற டைமு, வண்டி கழுவுற டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சென்டர் ஸ்டாண்டுங்கிறது ரொம்ப யூஸ் ஆகும். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 130/70 செஷன் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 17 இன்ச்சஸ் அலாய் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது கூட டயர் சைஸ் பெருசா இது கூட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு டாப் ஸ்பீட் நல்லாவே போகும். ஸோ இந்த டயர் சைஸை வச்சு தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டாப் ஸ்பீடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வண்டிக்கு ஓகேவான ஒரு டயர் செக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டாப் ஸ்பீட் பெருசா வேணுன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது கூட நெக்ஸ்ட்டு ஒரு 150 அந்த செஷன் டயர்ஸ் 150, 140 அந்த மாதிரி செஷன் டயர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டாப் ஸ்பீடு அட்டைன் பண்ணலாம். ஸோ பேக் டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா 230mm டிஸ்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுலேயும் பைப்ரே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பட் என்னென்னா உங்களுக்கு இதில் ஏபிஎஸ் கொடுக்காதனால உங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். நீங்கள் பேக் பிரேக் வந்து பெருசாக இதில் எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் ஓட்டி பார்த்துன்னு தான் தெரியும். ஸோ பேக் பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்காது. ஸோ ஃப்ரண்ட் பிரேக் தான் மேக்ஸிமம் இந்த ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி எந்த வண்டி எடுத்துட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நம்ம ஃப்ரண்ட் பிரேக் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணணும் அதுதான் மெயினாக. பின்னாடி டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை. ஓகேன்ற அளவுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரியர் செக்ஷன். ஸோ ரியர் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டெயில் வந்து பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ஒரு அழகான டெயில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டில் அதாவது டெயில் டெடி போடுறது அந்த மாதிரி எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் பண்ண தேவையில்ல. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன டெயில் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது ஸ்டீல் கொடுத்ததுனால. ஸோ டெயில் டெடி மாற்றுறதுக்கு இது வண்டியில் தேவையே இல்லை. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த டெயில் வந்து சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. R15 அப்புறம் எம்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருசாக இருக்கும் டெயில் செக்ஷன் மட்டும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய மகாட் யூஸ் பண்ணியிருக்கனால உங்களுக்கு பெருசாக இந்த இடத்துலலாம் சேரடிக்காது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காப்பாற்றிடும். ஸோ ஃபுல் சேரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகாலில் தான் இருக்கும். பட் பெருசாக இருக்கிறனால உங்களுக்கு தூரத்துலேருந்து பார்த்தா கூட அந்த டிசைன் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மாதிரி இருக்கிற மாதிரிலாம் ஃபீல் கிடைக்கிறதில்ல. ஸோ இந்த டயரோட அப்படியே கொடுத்ததுனால வந்து பார்த்திங்கன்னா டிசைன் வைஸும் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது இந்த ரியர் செக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது சீட் கம்ஃபர்ட். ஸோ சீட் கம்ஃபர்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. அதாவது ரைடருக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. பட் லாங் ரைட்லாம் போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெல் சீட்டு இல்லாட்டி குஷனிங்லாம் ஆட் பண்ணிக்கிறது நல்லது. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குஷனிங் கொஞ்சம் அதை கம்பேர் பண்ணது கம்மியாக தான் இருக்கும். பட் ஒரு 60-70 கிலோமீட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்க பிரேக் எடுக்கணும். அதுவே வந்து பார்த்திங்கன்னா பெருசு இந்த சீட்டில். ஸோ பெருசாக குஷனிங் இல்லை. நீங்கள் லாங் ரைடெலாம் போகிறீங்கன்னா எந்த வண்டியாக இருந்தாலும் ஜெல் சீட்டு இல்லாட்டி குஷனிங் ஆட் பண்ணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டுன்ற மாதிரி சொல்லுவேன். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா போகலாம் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ், அதாவது ரைடர்ஸ் சொல்கிறேன். ஸோ 100 கிலோமீட்டர்ஸ் அந்த ரேஞ்சில் தான் நம்ம எப்போவுமே பிரேக் எடுப்போம். ஸோ ரைடருக்கு வந்து பெருசாக பிரச்சனை இருக்காது. பட் லைட்டாக எப்படி இருந்தாலும் இதே சீட்டில் உட்காந்து போகும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பேக் பெயினுங்கிறத வரும். அது பட் பெயின் வரும். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ராடாக இருக்கும். 60-70 கிலோமீட்டர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா பிரேக் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எக்ஸாஸ்ட். அண்டர்பில்லி எக்ஸாஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீட் நல்லாவே இருக்குது. நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். இந்த 200K வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு எக்ஸாஸ்ட் நோட்டு தான் ஒரு அடையாளமே. அதாவது என்எஸ் சீரியஸில். ஸோ என்எஸ் 160 வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வராது. ஸோ இதில் நல்லாவே இருக்குது அந்த பீட்டு. இனிஷியல் அந்த 2000 RPMக்குள்ள இனிஷியல் பீட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. அப்புறம் ஹையர் RPMஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும் இந்த எக்ஸாஸ்ட் நோட்டு. உங்களுக்கு நான் காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 6000 RPM. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹை ரெவ் கொடுக்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸாஸ்ட் நோட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் பெருசாக குறையனே சொல்ல முடியாது. ஸோ அந்தளவுக்கு தான் இந்த எக்ஸாஸ்ட் நோட் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு எக்ஸாஸ்ட் நோட் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. ஹை ரெவ்விங்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு RPM ஹிட் ஆகும்போது இதில் ஒரு மாதிரி நல்லா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கியர் ஷிஃப்டிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஹார்டாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் கிடைக்கிது. ஸோ என்ன தான் லூப் அடிச்சிட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கியர் ஷிஃப்டிங் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ஸோ அந்த இனிஷியல் பிக்கப்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. கியர் டவுன் பண்ண வந்து பார்த்திங்கன்னா அந்த சவுண்டே வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஓட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸ்டிஃபாக இருக்கணும்னா அந்த ஹேண்டில் பார் கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் இந்த வண்டியில் ஃபஸ்ட் டைம் ஓட்டுவோம் அதுதான் ஃபீல் பண்ணேன்.
ஸோ எம்டி R15 எடுத்து ஓட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். R15 எம்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேண்ட்லிங் வந்து நல்லாவே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓட்டி பழகிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை, நல்லாவே இருக்குது. பட் ஓட்ட ஆரம்பித்ததுலேருந்து அந்த எக்ஸாஸ்ட் நோட் இருக்குல்ல, வேறு லெவலில் இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஸோ உங்களுக்கு தெரியுதா அந்த இடத்துல ஸ்விட்ச் லைட்டிங்ஸ்லாம் நல்லாயிருக்கு லுக் வைஸ் பார்க்கும்போது. பட் என்ன ஒரு பிரச்சனைனா இதில் கொஞ்சம் வைப்ரேஷன் இருக்குது, நல்லாவே ஃபீல் ஆகுது ஹேண்டில் பாரில், அப்புறம் ஃபுட் ரெஸ்ட்டில். இப்போது லோயர் ஆர்பிஎம்ஸில் பெருசாக இல்லை, பட்டு ஒரு 7000 மேலே போயிட்டிங்கன்னா அந்த வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது. இந்த வண்டியில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, என்னன்னு தெரில. ஸோ பிக்கப் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த வண்டியை நான் முதல் ஓட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிக்கப் இருந்துச்சு. பட் இப்போது கொஞ்சம் ட்ராப் ஆகிருக்கு. ஸோ ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன் இந்த வண்டியில். ஸோ ஃப்ரண்ட் பிரேக்கெலாம் பக்காவாக இருக்குது, இந்த பைட்டே நல்லாயிருக்கு. ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே மாற்றிட்டு வந்தோம். ஸோ ஓகே, இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ரைட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அண்டர் தென் டாட்டா, பை பாய்.